ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு STS எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் வீடியோ புதுசாக வரும் வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் ஆனோடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே இருக்க ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரேஷியோ 4:5 வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. இங்கே இருக்க ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போங்க. இமேஜை செலக்ட் பண்ணி வச்சு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருங்க. இந்த இமேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு அந்த ஆடியோ மியூசிக் பிளேயர் டெம்ப்ளேட்டை நம்ம ஆட் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்குது, அதுக்கு போய்க்கோங்க. இந்த ரெண்டாவது லைட்டுன்னு இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போங்க. ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அது கொடுத்தோடனே அந்த பேக்ரவுண்ட் போயிடும். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் மேலே கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சின்னதாக்கிடுங்க. ரொம்ப சின்னதாக்காதீங்க, நல்லா இருக்காது. இவ்வளோ போதும். இவ்வளோ சைஸ்க்கு வச்சுருங்க. இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட் கொடுங்க. ஃபில் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுங்க. திரும்பவும் பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட்டிக்கு போங்க. இந்த மியூசிக் பிளேயர் டெம்ப்ளேட் 30 செகண்ட் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இமேஜையும் 30 செகண்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்னோ பார்ட்டிகல்ஸ், இந்த பிளாக் ஸ்க்ரீன், அது ரொம்ப லாங்காக இருக்கும். அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மறக்காமல் சாங் ஆட் பண்ணிவிடுங்க. ப்ளே பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் வந்துருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.